ஓம் சாந்தி. ஜனவரி 7, 2024. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி டிசம்பர் 31, 1997. இந்த புது வருடத்தை முக்தி வருடமாக கொண்டாடுங்கள். அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். இன்று பாப்தாதா புதிய வாழ்க்கையை அனுபவம் செய்யும் மேன்மையான ஆத்மாக்களுக்கு, புதிய யுகத்தின் படைப்பாளர் ஆத்மாக்களுக்கு புது வருட வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றார். புது வருடம் என்பது உலகிலுள்ள மக்களுக்கு ஆரம்பமாக இருக்கிறது. ஆனால் குழந்தைகளான நீங்கள் உங்களின் மனதில் புது யுகத்தை நினைவு செய்கிறீர்கள். எப்படி புது வருடம் நாளை ஆரம்பிக்கின்றதோ அதேபோல் புதிய யுகமும் நாளை வரும். உங்களின் புதிய யுகம் வரப்போகிறது என்பது உங்களின் விழிப்புணர்வில் இருக்கின்றதா? இன்று புது வருடத்திற்காக மனிதர்களின் இதயங்களில் சந்தோஷமும் தற்காலிகமான உற்சாகமும் காணப்படுகின்றன. ஆனால் ஆத்மாக்களான உங்களுக்கோ புது யுகம் வரப்போகிறது என்ற நிரந்தரமான சந்தோஷம் உள்ளது. இது இன்று மற்றும் நாளையின் விஷயங்கள் என்பதை நீங்கள் உணர்கின்றீர்களா? இன்று இது பழைய யுகம். புதிய யுகம் உங்களுக்காக நாளை காத்திருக்கிறது. நாடகத்திற்கு ஏற்ப இது இன்றும் நாளையும் என்ற கேள்வியே ஆகும். இந்த விழிப்புணர்வை நீங்கள் தெளிவாக அனுபவம் செய்கின்றீர்களா? அல்லது நீங்கள் இங்கே புது வருடத்தை கொண்டாட மட்டுமே வந்துள்ளீர்களா? புது வருடம் உங்களுக்கு புது யுகத்தை நினைவூட்டுகின்றது. நாளை நீங்கள் என்னவாகுவீர்கள் என்ற ஊக்கமும் உற்சாகமும் உங்களின் இதயங்களில் உள்ளதா? உங்களின் புதிய ஷரீரத்தின் ஆடை உங்கள் முன்னால் தோன்றுகின்றதா? உங்களின் புதிய ஷரீரம் புது யுகத்தில் எத்தனை அழகானது என்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? அந்த யுகம் எப்படி இருந்தது? அந்த ராஜ்யம் எப்படி இருந்தது? பஞ்சபூதங்கள் எப்படி உங்களின் வேலையாட்களாக இருந்தன? எப்படி அவை சதோப்பிரதானம் ஆகின? உங்களின் ராஜ்ய அதிகார ஸ்திதியின் விழிப்புணர்வு உங்களுக்குள் தெளிவாக இருக்கின்றதா? அந்த புதிய உலகம் எத்தனை அழகானது என்பதை உங்களால் பார்க்க முடிகின்றதா? உங்களால் உங்களின் ராஜ்யத்திற்கான உங்களின் உரிமைகளை ஒரு வினாடியில் அனுபவம் செய்ய முடிகின்றதா? அவற்றை இப்பொழுது நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? உங்களின் ராஜ்யம் எத்தனை அழகானது, எத்தனை தனித்துவமானது. ஒரு வினாடியில் உங்களை புதிய யுகத்திற்கு எடுத்து செல்லுங்கள். அங்கே எப்படி செல்வது என உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எத்தனை முறை இந்த ராஜ்ய அதிகாரத்தை பெற்றீர்கள்? உங்களுக்கு இது நினைவிருக்கிறதா? உங்களின் ராஜ்யம் எத்தனை அழகானது என்பதை அனுபவம் செய்யுங்கள். அது அழகானது, அத்துடன் தனித்துவமானது. ஒரு வினாடிக்குள் உங்களின் ராஜ்யத்தையும் பாபா உங்களுக்கு அளித்த உலகத்தின் சகல உரிமைகளையும் கொண்ட உங்களின் அதிகார ரூபத்தையும் நினைவு செய்யுங்கள். புது வருடத்தில் மக்கள் ஒருவருக்கொருவர் எல்லைக்கு உட்பட்ட பரிசுகளை கொடுக்கிறார்கள். ஆனால் தந்தையோ உலக ராஜ்யத்திற்கான சகல உரிமைகள் என்ற பரிசை உங்களுக்கு வழங்குகின்றார். இந்த நேரத்தில் இந்த அழியாத பரிசானது தந்தையால் அசைக்க முடியாதபடி உங்கள் அனைவருக்கும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த விதியை யாராலும் தடுக்க முடியாது. அது அசைக்க முடியாதது, நிலையானது. நீங்கள் இத்தகைய பரிசை பெற்றுள்ளீர்கள் தானே? இந்த பரிசை மிக கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். எந்த ஒரு கொள்ளைக்காரனும் இந்த பரிசை உங்களிடமிருந்து கொள்ளையடிக்க கூடாது. உங்கள் அனைவரிடமும் இரட்டை பூட்டு இருக்கிறது தானே? தற்காலத்தில் ஒரு பூட்டு போதாது, இரட்டை பூட்டு தேவைப்படுகிறது. உங்களுக்கு கேத்ரேஜ் பூட்டு தேவையில்லை, ஆனால் இறை பூட்டே தேவைப்படுகிறது. எவராலும் உடைக்க முடியாத அத்தகைய பூட்டை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்.
எவ்வாறாயினும் நீங்கள் கவனக்குறைவானவர்கள் ஆகினால் கொள்ளைக்காரர்கள் வந்துவிடுவார்கள். கொள்ளைக்காரர்கள் மிகவும் கெட்டிக்காரர்கள். உங்களின் பூட்டு சரியாக போடப்படாத போது அவர்களால் அதை கண்டுபிடிக்க முடியும். அதனால் கவனக்குறைவாக இருக்காதீர்கள். இந்த வருடம் நீங்கள் உங்களுக்காகவும் சேவைக்காகவும் புதிய திட்டத்தை செய்துள்ளீர்களா? நீங்கள் சதா கருத்தரங்குகளையும் உரையாடல்களையும் நடத்துகின்றீர்கள். ஆனால் என்ன புதிய திட்டங்களை செய்துள்ளீர்கள்? இந்த வருடம் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் வெவ்வேறு தொழில் துறைகளை சார்ந்த பலவகையான விசேஷ ஆத்மாக்களின் பூங்கொத்தை காண பாப்தாதா விரும்புகின்றார். நீங்கள் சகல தொழில் துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அதிக அளவில் சேவை செய்துள்ளீர்கள். இப்பொழுது ஒவ்வொரு துறையிலும் ஓர் ரத்தினத்தை தயார் செய்யுங்கள். எந்த ஒரு துறையை சார்ந்தவர்களும் விடுபடக்கூடாது. ஏன்? நேரம் இப்பொழுது நெருங்கி வருவதால் எந்த ஒரு தொழில்துறையை சார்ந்த எவரும் தமது தொழிலை தவிர்த்து விட்டார்கள் என முறைப்பாடு செய்யக்கூடாது. ஒவ்வொரு தொழில்துறையிலும் உள்ள ஒருவர் விசேஷமான தரத்தை கொண்டிருக்க வேண்டும். அதன் மூலம் அவரால் ஒரு மைக்காக செயல்பட முடியும். ஏனென்றால் நேரம் நெருங்கி வரும்பொழுது தந்தை வந்துவிட்டார் என்ற ஒரே ஒரு ஒளியே சகல தொழில் துறைகளிலும் மற்றும் மதங்களையும் சார்ந்தவர்களிடமிருந்து வெளிப்பட வேண்டும். இப்பொழுது சங்கமயுகத்தில் மட்டுமே விதையானது சகல மதங்களையும் சேர்ந்த மத ஸ்தாபகர்களுக்கும் சகல தொழில் துறைகளை சார்ந்த ஆத்மாக்களுக்கும் விதைக்கப்படும். அவர்கள் தமக்குள் எத்தகைய சக்தியை எடுத்துச் செல்வார்கள் என்றால், தமக்கே உரிய நேரத்தில் தமது மதத்தை கண்டுபிடிப்பாளர்களாகவும் அல்லது தமது தொழிலின் கண்டுபிடிப்பாளர்களாகவும் அவர்கள் செயல்படுவார்கள். நீங்கள் சகல விதைகளையும் தயார் செய்ய வேண்டும். அதன் மூலம் அவர்களால் தமக்கே உரிய நேரத்தில் தமது சொந்த துறைகளுக்கு கருவிகளாக முடியும். தந்தையே விதையாவார். பிராமண ஆத்மாக்களான நீங்கள் அடிமரங்கள் ஆவீர்கள். மற்ற சகல ஆத்மாக்களும் விதையிலிருந்தும் அடிமரத்திலிருந்தும் வெளிப்படுவார்கள். இப்பொழுது உள்நாட்டையும் வெளிநாடுகளையும் சேர்ந்த நீங்கள் அனைவரும் இத்தகையதோர் பூங்கொத்தை தந்தைக்கு முன்னால் கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு தொழில் துறையில் இருந்தும் ஒரு மாதிரியை கொண்டு வாருங்கள். ஒரு மாதிரியிலிருந்து மற்ற பலர் இயல்பாகவே உருவாகுவார்கள். எவ்வாறாயினும் ஒவ்வொருவரும் சக்தி வாய்ந்த மைக் ஆக வேண்டும். பலவகையான மலர்களையும் விதைகளையும் மதங்களையும் தொழில் துறைகளையும் சார்ந்தவர்களின் பூங்கொத்து ஒன்று இப்பொழுது தயாராக வேண்டும். ஒருவரேனும் தவறவிடப்படாமல் இருந்தாலேயே நீங்கள் உபகாரி ஆத்மாக்கள், சகல ஆத்மாக்களையும் உயர்த்துவதற்கு கருவிகள் என்று அழைக்கப்படுவீர்கள். ஒரு கிளை ஏனும் தவற விடப்படக்கூடாது. சகல கிளைகளும் தேவைப்படுகின்றன. இந்த தொழில்களில் சிலது உங்களின் புது யுகத்தில் இருக்காது. ஆனால் துவாபர மற்றும் கலியுகங்களில் புதிதாக கண்டுபிடிப்பதற்கு கருவிகள் ஆகின்ற ஆத்மாக்கள் உங்களிடமிருந்து சக்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும். மத ஸ்தாபகர்கள் அனைவரும் தந்தையின் கொடியை வெளிப்படுத்தும் கொடியை உங்களின் முன்னால் ஏற்றி வைப்பதற்கு ஒத்துழைப்பார்கள். அதேபோல் வெவ்வேறு தொழில்துறைகளை சார்ந்தவர்களும் வெளிப்படுத்துகைக்கான கொடியை ஏற்றி வைப்பதற்கு முழுமையாக ஒத்துழைப்பார்கள். அப்பொழுது மட்டுமே அதை அனைவருடைய ஒத்துழைப்பினால் சந்தோஷ உலகின் ஸ்தாபனை என்று அழைக்க முடியும். அவர்கள் ஒத்துழைப்பவர்கள் ஆகின்றார்கள். ஆனால் அவர்களிலும் விசேஷமான ஆத்மாக்களை அவர்களின் ஒத்துழைப்புடன் முன்வரச் செய்யுங்கள். அந்த ஆத்மாக்களை கருவிகளாக்குங்கள். அந்த ஆத்மாக்களை கருவிகளாக்குங்கள். அந்த ஆத்மாக்களை கருவிகள் ஆக்குவதற்கான விதைகளை விதையுங்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை புரிந்து கொண்டீர்களா? வெளிநாடுகளில் உள்ள ஐபிகளுடனும் விஐபிகளுடனும் தொடர்புகளை ஏற்படுத்துவது மிகவும் இலகுவாகி உள்ளது. இப்பொழுது கடினமாக இல்லை அல்லவா? இது கடினமா அல்லது இலகுவா? எனவே அடுத்த முறை நீங்கள் புது வருடத்திற்கு வரும்பொழுது பெருமதிமிக்க புது வருட பரிசாக இத்தகையதோர் பூங்கொத்தை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று பாப் தாதா விரும்புகின்றார்.
உங்களுக்கு 1 வருடம் உள்ளது. இது குறுகிய காலம் அல்ல. இந்த நாட்டையும் வெளிநாடுகளையும் சார்ந்தவர்கள் அனைவரும் இதை செய்வார்கள். ஹாஜி என்று கூறப்பட்டது. நீங்கள் நிச்சயமாக இதை செய்வீர்கள். இது ஏற்கனவே பூர்த்தியாகிவிட்டது என்று கூறுங்கள். நீங்கள் கருவிகள் ஆக வேண்டும், அவ்வளவுதான். இரட்டை வெளிநாட்டவர்களே பேசுங்கள். வெளிநாட்டவர்களான நீங்கள் அனைவரும் கைத்தட்டலாம். அச்சா, இதை யார் முதலில் தயார் செய்கிறார்கள் என பார்ப்போம். இந்த நாட்டைச் சேர்ந்தவர்களா அல்லது வெளிநாட்டை சார்ந்தவர்களா? நீங்கள் தயாரிக்கும் பூங்கொத்து எத்தனை பெரியது என்பதையும் பார்ப்போம். இது ஓகேயா? அவர்கள் பாபா கூறுவதை எங்கும் இருந்தும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டை சார்ந்தவர்களும் வெளிநாட்டை சார்ந்தவர்களும் பாபா கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இப்பொழுது உற்சாகம் அடைகிறார்கள். அவர்கள் தமது மனங்களில் திட்டங்களை செய்கிறார்கள். நாம் இதை செய்வோம், நாம் அதை செய்வோம். அச்சா, இது உலக சேவையாகும். உங்களுக்காக நீங்கள் எதை செய்வீர்கள்? நீங்கள் அதற்காகவும் திட்டங்களை செய்வீர்கள் தானே? உங்களுக்கு நன்மை செய்வதற்கான மேன்மையான திட்டங்களை நீங்கள் செய்யாதுவிட்டால் உலக சேவைக்கு அந்த சாகாஷ் கிடைப்பது என்பது சாத்தியமல்ல. இதனாலேயே அனைவருடைய இதயங்களிலும் உள்ள ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அறிந்திருப்பதனால் பாப்தாதா கூறுகின்றார், நீங்கள் உங்களின் வைர விழா, பொன் விழா, வெள்ளி விழா அல்லது இடம்பெற இருக்கும் எந்த ஆண்டு விழாவை கொண்டாடினாலும் உங்களின் இதயபூர்வமான ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் நீங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக தந்தைக்கு சமமானவர் ஆகுவீர்கள் என உங்களின் இதயபூர்வமாக தந்தைக்கு சத்தியம் செய்துள்ளீர்கள். நீங்கள் அனைவரும் இந்த சத்தியத்தை செய்துள்ளீர்களா? இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் இதை சத்தியம் செய்துள்ளீர்களா? அனைவரும் தமது கைகளை அசைத்தார்கள். அச்சா, வாழ்த்துக்கள். நீங்கள் ஒரு மிக இனிமையான, மிகவும் நல்ல, அழகான, சக்தி வாய்ந்த சத்தியத்தை செய்துள்ளீர்கள். இப்பொழுது தொடர்ந்து அந்த சத்தியத்தை நிறைவேற்றுங்கள். சத்தியம் செய்யும் பொழுது நீங்கள் அதை மிகுந்த ஊக்கத்துடனும் உற்சாகத்துடனும் செய்கின்றீர்கள். நீங்களும் அந்த நேரத்தில் மிகுந்த தைரியமாக இருக்கின்றீர்கள். ஆனால் அதன் பின்னர் என்ன நடக்கிறது? மாயை வருகின்றாள். சில நேரங்களில் எலியின் ரூபத்திலும் சில நேரங்களில் ஒரு பூனையின் ரூபத்திலும் வருகிறாள். ஒரு பூனையால் என்ன செய்ய முடியும்? மியாவ் மியாவ். எனவே குழந்தைகள் என்ன செய்கிறார்கள்? மே மே மே, நான் நான் நான். எனவே இந்த முறையில் ஒரு பூனையைப் போல் கத்தாதீர்கள். ஒரு எலி என்ன செய்யும்? எதை கண்டாலும் கடித்து துண்டாக்கும். முன்னால் இருப்பது என்னவென்று அறியாததால் அனைத்தையும் கடித்து துண்டாக்கும். அதைப்போல் மாயையும் குழந்தைகளின் பொக்கிஷங்களை கடித்து துண்டாக்கி அவற்றை உண்டு விடுகிறாள். சில நேரங்களில் ஒரு சிங்கம் வருகிறது. சிங்கம் என்ன செய்யும்? பயமற்றவர்களிலும் அது பயத்தை உருவாக்கும். சர்வசக்திவான் குழந்தைகளை மன சோர்வு அடைய செய்துவிடும். இது நிகழ அனுமதிக்காதீர்கள். எதையும் வருவதற்கு அனுமதிக்காதீர்கள். சதா இரட்டை பூட்டை போட்டு வைத்திருங்கள். இந்த வருடம் எவரும் பிரவேசிக்க அனுமதிக்காதீர்கள். இந்த வருடத்தை அனைத்திலிருந்தும் விடுபட்டிருக்கும் வருடமாக கொண்டாடுங்கள். முக்தி வருடம். நீங்கள் இந்த வருடத்தை முக்தி வருடமாக கொண்டாடினால் மட்டுமே உங்களால் உங்களின் முக்தி தாமத்துக்கு செல்ல முடியும். இதற்கு நீங்கள் என்ன செய்வீர்கள்? இது மிகவும் சிறியதோர் விஷயம், பெரிய விஷயம் அல்ல. பாப்தாதா உங்களுக்கு மிக சிறியதோர் ஸ்லோகனை கொடுத்துள்ளார். அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுதல் என்பதன் அர்த்தம் என்ன என்பதை புரிந்து கொண்டீர்களா? உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கிறதோ, உங்களிடம் என்னென்ன சொத்து, நேரம், எண்ணங்கள், மூச்சு இருக்கின்றனவோ, உங்களிடம் உள்ள சரீரம், மனம், செல்வம் அனைத்தையும் அவற்றை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். எதையும் வீணாக்காதீர்கள். அவசியமான நேரத்திற்கென்று எதையும் கவனமாக பூட்டி வைக்காதீர்கள்.
உங்களின் எண்ணங்களிலேனும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். உங்களின் ஒவ்வொரு எண்ணமும் உங்களின் சொத்தாகும். பணம் உங்களின் பௌதீக சொத்து. அதேபோல் நேரம், மூச்சு, எண்ணங்கள் என்பவை உங்களின் சூஷ்ம சொத்தாகும். ஒரு எண்ணமேனும் வீணாக்கப்படக்கூடாது. அவை அனைத்தும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும். நீங்கள் உங்களின் மனம், வார்த்தைகள் அல்லது செயல்கள் என எதனால் சேவை செய்தாலும் அனைத்து நேரத்திலும் நீங்கள் எவ்வளவற்றை தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துகின்றீர்கள் என்பதையும் எவ்வளவற்றை சேமித்துள்ளீர்கள் என்பதையும் சோதித்து பாருங்கள். இந்த வருடம் பாப்தாதா இந்த விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி பல மில்லியன் மடங்கு வெற்றியை அனுபவம் செய்யுங்கள். உங்களால் இந்த உடனடி பலனை இலகுவாக பெற முடியும். உங்களிடம் நேர்மையான இதயம் இருக்க வேண்டும், அவ்வளவுதான். போலாநாத் தந்தையாகிய பாப்தாதா இலகுவான நேர்மையான இதயத்தினால் மகிழ்ச்சி அடைகின்றார். ஆகவே அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். ஞான செல்வத்தையும் சக்திகளின் செல்வத்தையும் நற்குணங்களின் செல்வத்தையும் ஒவ்வொரு கணமும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். அவற்றை எப்படி தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவது என்பதை நீங்கள் அறிவீர்களா? அல்லது அவை அனைத்தையும் எப்படி ஒரு புறமாக வைத்து கவனமாக காவல் காப்பது என்பதை நீங்கள் அறிவீர்களா? அவற்றை ஒரு புறம் வைக்காதீர்கள், அவற்றை பயன்படுத்துங்கள். அனைத்துமே திடீரென்று நடைபெறப் போகிறது என நீங்கள் கூறுவதால் நீங்கள் என்றும் தயார் ஆக வேண்டும். உங்களிடமுள்ள அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துங்கள். பாப்தாதாவிற்கு அதில் எதுவும் வேண்டாம், அதை உங்களுக்காக சேமியுங்கள். பாப்தாதா அருள்பவராவார். எதையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவது என்றால் அதை சேமிப்பதாகும். ஏனென்றால் காலத்திற்கு ஏற்ப பாப்தாதா உங்களின் சேமிப்பு கணக்கை பார்த்தார். குழந்தைகளான உங்கள் அனைவருடைய சேமிப்பு கணக்குகளும் பாப்தாதாவிடம் உள்ளன. உங்களின் சேமிப்பு கணக்குகளில் பாபா எதை கண்டார்? பல குழந்தைகள் தாம் பல விஷயங்களை சேமிக்கின்றோம் என கூறுகிறார்கள், அதை நம்புகிறார்கள். புறத்தே அவர்கள் தாம் அதிக அளவில் சேமித்ததாக கூறுகிறார்கள். ஆனால் தந்தையிடம் உள்ள உங்கள் ஒவ்வொருவரின் சேமிப்பு கணக்கில் நீங்கள் ஒவ்வொருவரும் கூறுவது அல்லது நம்புவதிலிருந்து மிகவும் குறைவாகவே காணப்படுகிறது. ஏன்? இது நான் என்ற முதல் பாடத்திலும் எனது என்ற உணர்விலுமே தங்கி உள்ளது. நான் இதை செய்தேன், இது எனது சேவை, எனது பணி. சேமிக்கும் நேரத்தில் நீங்கள் சேமிப்பதாக உணர்கின்றீர்கள், ஆனால் அது தானாகவே உங்களின் சேமிப்பு கணக்கில் இருந்து கழிக்கப்பட்டு வீணானவற்றின் கணக்கில் சேமிக்கப்படுகிறது. இந்த சூஷ்மமான பொறிமுறை தானாகவே இயங்குகிறது. பாபாவே இதை செய்வித்தார். இது பாபாவின் சேவை, இது எனது சேவை அல்ல. நான் இதை செய்தேன் என நீங்கள் கூறக்கூடாது. அதை பற்றி மீண்டும் மீண்டும் பேசாதீர்கள். நான் இதை செய்தேன், நான் இதை செய்கின்றேன், நான் இதை செய்கின்றேன். எப்பொழுதும் நான் நான் என கூறாதீர்கள். பாபா பாபா என்று சொல்லுங்கள். நீங்கள் பல மில்லியன் மடங்கை சேமிப்பீர்கள். நான் என்று கூறினால் அல்லது எனது என்ற உணர்வை நீங்கள் கொண்டிருந்தால் அது உங்களின் வீணானவற்றின் கணக்கிற்கு மாற்றப்படும். இந்த தானியங்கி பொறி மிகவும் வேகமானது. நீங்கள் அதை உணரக்கூட மாட்டீர்கள். எனது என்ற உணர்விலிருந்து பற்றற்ற இருப்பவர்களால் மட்டுமே இதை நேர்மையான இதயங்களுடன் சோதித்து பார்க்க முடியும். ஆதி ரத்தினங்களான நீங்கள் அனைவரும் ஸ்தாபனை சேவையின் ஆரம்பத்தில் வெளிப்பட்ட போது நீங்கள் சதா எதை உணர்ந்தீர்கள்? நீங்கள் சதா என்ன வார்த்தைகளை பேசினீர்கள்? நான் என்ற உணர்வு ஏதாவது உங்களுக்குள் இருந்ததா? நீங்கள் பாபா பாபா என கூறியதாலேயே நீங்கள் பாபாவின் வாரிசுகள் ஆகினீர்கள், சேவையை ஆரம்பிப்பவர்கள் ஆகினீர்கள். இதுவே பாபா பாபா என கூறுவதன் அத்தாட்சியாகும். இப்பொழுது மிக சில வாரிசு தகுதி வாய்ந்த ஆத்மாக்களே பாபாவிடம் வந்துள்ளார்கள்.
ஏன் பாபா என்பது நான் என்ற உணர்வுடன் கலந்து விடுகிறது. இதனாலேயே இந்த வருடம் பாப்தாதா உங்களை திறந்த இதயத்துடன் ஆசீர்வதிக்கின்றார். நீங்கள் விரும்பிய அளவை சேமியுங்கள், நீங்கள் விரும்பிய அளவை செய்யுங்கள், நீங்கள் விரும்பிய அளவை செய்யுங்கள். ஆனால் அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்தி வெற்றி சுரூபம் ஆகுங்கள். அச்சா, அண்மையில் நீங்கள் என்ன விழாவை கொண்டாடினீர்கள்? வெள்ளி விழா. உங்களின் வெள்ளி விழாவை கொண்டாடுபவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். விழாவை ஏற்கனவே கொண்டாடியவர்கள் உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் இரட்டை விழாவை கொண்டாடினீர்கள். இது பாரதத்தைச் சேர்ந்தவர்களினதும் வெளிநாட்டைச் சேர்ந்தவர்களினதும் விழாவாகும். கொண்டாடுவது நல்லதே, அதாவது உங்களின் உறுதியான சத்தியத்தால் உங்களை முத்திரை குத்திக் கொள்ளுதல் என்று அர்த்தம். இந்த விழாவுடன் நீங்கள் கொண்டாடினீர்கள். பாப்தாதாவும் இந்த காட்சியை மிகவும் ரசித்தார். கொண்டாடுவதுடன் கூடவே உங்களுக்குள் எழுகின்ற எந்த ஓர் எண்ணத்தையும் சர்வ சக்திவான் அரசாங்கத்தின் முத்திரையால் முத்திரையிட வேண்டும். அப்பொழுது அது சதா அழியாததாகவும் உறுதியாகவும் இருக்கும். கொண்டாடுவது என்றால் உங்களின் சத்தியத்தை நிறைவேற்றுதல் என்று அர்த்தம். இத்தகைய உறுதியான முத்திரையை நீங்கள் இட்டீர்களா? அல்லது நீங்கள் இட்ட முத்திரை மங்கலாக உள்ளதா? நீங்கள் உறுதியாக முத்திரை இட்டீர்களா? உங்களின் வெள்ளி விழாவை கொண்டாடும் குமார்களான நீங்கள் உங்கள் கைகளை மிக நன்றாக அசைக்கின்றீர்கள். நீங்கள் இந்த கொண்டாட்டத்தை உறுதியுடன் கொண்டாடினீர்களா? அது நல்லது. அந்த காட்சியை மறக்காதீர்கள். எந்த ஒரு பலவீனம் உங்களிடம் வரும்பொழுதெல்லாம் உங்களின் இந்த விழாவின் புகைப்படத்தை உங்கள் முன்னால் வைத்திருங்கள். ஒவ்வொருவரின் புகைப்படமும் எடுக்கப்பட்டதுதானே? ஒவ்வொருவருக்கும் ஒன்று கொடுக்கப்பட்டதா? நீங்கள் அனைவரும் ஒன்றை பெற்றீர்களா? புகைப்படங்கள் எந்த ஒரு காரணமும் இல்லாமல் எடுக்கப்படுவதில்லை. அவை ஒரு விசேஷமான நோக்கத்துடனேயே எடுக்கப்படுகின்றன. புகைப்படங்கள் ஏன் எடுக்கப்படுகின்றன என்றால், பலவீனம் வருகின்ற நேரத்தில் உங்களின் புகைப்படத்தை உங்கள் முன்னால் வைக்க முடியும் என்பதாலேயே ஆகும். இத்தகையதோர் நேரத்தில் அவை எங்கு இருக்கின்றன என்று நினைவே வர முடியாதபடி உங்களின் புகைப்படங்களை உங்களின் அலமாரிகளில் பூட்டி வைக்காதீர்கள். அதுவே அனைத்திலும் மகத்தான பரிசாகும். இது உங்களுக்கு நினைவூட்டும் ஒரு வழிமுறையாகும். அச்சா, இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் என்ன அற்புதத்தை செய்வீர்கள்? இரட்டை வெளிநாட்டவர்கள் ஆத்மாக்களுக்கு செய்தியை கொடுத்து அதன் மூலம் அவர்கள் பாரதத்திற்கு மைக்குகள் ஆகும்படியான அற்புதத்தை செய்ய வேண்டும். பாரதத்தின் மைக்குகள் ஒரு விளைவை உருவாக்குகிறார்கள். ஆனால் வெளிநாடுகளில் உள்ள மைக்குகள் இரட்டை விளைவை ஏற்படுத்துவார்கள். எனவே இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் இத்தகைய மைக்குகளை உருவாக்க வேண்டும். நீங்கள் இதை செய்வீர்களா? அடுத்த வருடம் அந்த மைக்குகள் இங்கே வர வேண்டும். அவர்கள் தமது சொற்பொழிவுகள் ஆற்றிய பின்னர் செல்வதாக இருக்கக்கூடாது. இல்லை, அவர்கள் நெருங்கிய தொடர்பில் இருக்க வேண்டும். அவர்கள் ஞானத்திலும் யோகத்திலும் ஒழுங்காக இல்லாதிருக்கக்கூடும். ஆனால் இது உண்மையில் இறைவனின் பணி என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் தமது வாழ்க்கைகளை இப்படியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றாலும் அவர்களிடம் போதிய அளவு தைரியம் இல்லை. அதுவும் பரவாயில்லை. மற்றவர்களுக்கு கருவி மைக்குகள் ஆகுவதன் மூலம் அவர்கள் நிச்சயமாக இப்படி ஆகுவார்கள். அவர்கள் உடனடியாக மாணவர்கள் ஆக மாட்டார்கள். ஆனால் மற்றவர்களுக்கு சேவை செய்வதனால், இவ்வாறு கருவிகள் ஆகுவதனால் சக்தியை பெற்று அவர்களும் ஆதிக்கத்திற்கு உள்ளாகி அவ்வாறு ஆகுவார்கள். இரட்டை வெளிநாட்டவர்களான நீங்கள் இதை கேட்டீர்களா? இப்பொழுது எந்த நாடு இதற்கு கருவியாகின்றது என்று நாம் பார்ப்போம். இதற்கு கருவிகளாகின்ற எந்த ஒரு நாட்டிற்கும் ஓர் விருது வழங்கப்படும். புது யுகத்தின் உலக ராஜ்ய உரிமையை கொண்டிருப்பவர்களுக்கும் தமது புதிய வாழ்க்கையால் அனைத்தையும் மாற்றுகின்ற உலகை மாற்றும் ஆத்மாக்களுக்கும்
சதா அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவதன் மூலம் வெற்றி சுரூபங்களாகும் ஆத்மாக்களுக்கும், தாம் செய்த சத்தியங்கள் அனைத்தையும் சதா கடைபிடிக்கும் அசைக்க முடியாத நிலையான ஆத்மாக்களுக்கும், சதா உற்சாகத்தை பேணுவதுடன் தமது விழாக்களால் மற்றவர்களுக்கும் உற்சாகத்தை வழங்கும் ஆத்மாக்களுக்கும், புது வருடத்திற்காகவும் புதிய யுகத்தின் ஸ்தாபனைக்காகவும் பாப்தாதாவின் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இத்துடன் கூடவே தமது தைரியத்தை பேணுவதன் மூலம் முயற்சி செய்யும் குழந்தைகள் அனைவருக்கும் தைரியத்தை பேணுவதன் மூலம் உதவியை பெற்றுக்கொள்ளும் இத்தகைய குழந்தைகள் அனைவருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவுகளும் நமஸ்தேயும். அவ்யக்த பாப்தாதாவிடமிருந்து 1998 ஜனவரி 1ஆம் தேதிக்கான வாழ்த்துக்கள். நள்ளிரவு 12 மணிக்கு பின்னர் முழு உலகிலும் சகல திசைகளிலும் உள்ள விசேஷமான புதிய வாழ்க்கையை அனுபவம் செய்யும் குழந்தைகளுக்கும் புதிய யுகத்திற்கும் அத்துடன் புது வருடத்திற்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பிராமண குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் புதியவையே. எனவே இப்பொழுது பழைய வருடத்திற்கு விடை கொடுப்போம். புது வருடத்திற்காக வாழ்த்துக்கள். நீங்கள் எத்தகைய எண்ணங்களை உருவாக்கினாலும் எத்தகைய செயலை செய்தாலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு செயலும் வாழ்த்துக்களால் நிரம்பி இருக்க வேண்டும். உங்களுடன் தொடர்பில் வருகின்ற எவரும் சதா வாழ்த்துக்கள் 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 என்ற பாடலையே பாட வேண்டும். நீங்கள் புது வருடத்தில் யாரை சந்திக்கின்றீர்களோ, யாருடன் தங்கி இருக்கின்றீர்களோ, சதா சந்தோஷம் என்ற தில்குஷ் இனிப்புகளை வழங்கி சதா உங்களின் மனதில் சந்தோஷ நடனம் ஆடுங்கள். நீங்கள் செய்யும் சேவையில் உங்களை சந்தோஷ பொக்கிஷங்களால் நிரப்பி இந்த சந்தோஷத்தை அவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். சகல திசைகளிலும் உள்ள குழந்தைகளுக்கு புது வருட வாழ்த்துக்களும் புதிய வாழ்க்கைக்கும் புதிய ஊக்கத்திற்கும் உற்சாகத்திற்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இரவு வணக்கம், காலை வணக்கம். அச்சா. ஓம் சாந்தி. ஆசீர்வாதம். நீங்கள் தந்தை பிரம்மாவின் மீது அன்புடையவராகி உங்களின் திட சங்கற்பமான நம்பிக்கையின் அடிப்படையில் சதா வெற்றியாளர் ஆகுவீர்களாக. உங்களுக்குள் திட சங்கற்பமான நம்பிக்கை இருக்கும் பொழுது உங்களின் நம்பிக்கையின் அடையாளம் என்னவென்றால் உங்களின் வெற்றியை தடுக்க முடியாது. பஞ்ச பூதங்களும் சகல ஆத்மாக்களும் உங்களை எதிர்த்தாலும் அவர்கள் எதிர்ப்பார்கள். உங்களின் உறுதியான நம்பிக்கையினதும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியினதும் அடிப்படையில் உங்களால் அந்த எதிர்ப்பை ஏற்றுக்கொள்ள முடியும். உங்களின் நம்பிக்கையில் எவ்விதமான தளம்பலும் இருக்க முடியாது. அசைக்க முடியாதவர்களாக இருக்கும் வெற்றி குழந்தைகள் மட்டுமே தந்தையிடம் அன்புடையவர்களாக இருப்பார்கள். அன்பான குழந்தைகள் சதா தந்தை பிரம்மாவின் கைகளில் அரவணைக்கப்பட்ட வண்ணம் இருப்பார்கள். ஸ்லோகம். சகல பொக்கிஷங்களின் சாவியையும் பெறுவதற்கு இறை அன்பில் அனுபவசாலி ஆகுங்கள். ஓம் சாந்தி. அவ்யக்த மௌனத்தினால் லேசான மற்றும் ஒளியால் ஆன தேவதை ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களின் மனோபாவத்திலும் பார்வையிலும் செயல்களிலும் பற்றற்ற தன்மையை அனுபவம் செய்யுங்கள். இவர் பேசுகின்றார், ஆனால் அவர் மிகவும் பற்றற்றவராகவும் மிகவும் அன்பானவராகவும் இருப்பதை உணர முடிகின்றது. ஆத்ம உணர்வு அன்பை உணர முடிகின்றது. நீங்கள் அனைவரும் தேவதைகளாகி பரந்தாமத்திற்கு முதலாம் இலக்க ஆத்மாவான பிரம்மாவுடன் திரும்பிச் செல்ல வேண்டும். எனவே உங்களின் மனதின் ஸ்திரத்தன்மையிலும் ஒருமுகப்படுத்துதலிலும் கவனம் செலுத்தி உங்களின் மனதை உங்களின் கட்டளைகளுக்கு ஏற்ப செயல்பட வையுங்கள். ஓம் சாந்தி.